உங்களை அன்பின் கயிற்றினால் கட்டி இழுக்குகிறார். He pulled you with the bond of love. நல்லா பாருங்க, கர்த்தர் நம்மளை அன்பின் கயிற்றால் இழுத்து நம்ம வாழ்க்கை இருக்கிற எல்லா அடிமை தனத்தின் நுகத்தடியை உடைத்திருக்கிறார். He broke the yoke of slavery. Hallelujah. சரி, ஆண்டரோட நேச்சர் நீங்க புரிஞ்சுக்கணும். He is not a person who will force you. உங்களை கட்டாயப்படுத்தி ஒளி கட்டாயமா நீ இதை பண்ணி தான் ஆகணும், அது பண்ணி தான் ஆகணும், இல்லை கட்டி தரத்தன்னு இழுத்துட்டு வருகிற ஒரு தகப்பன் அல்ல. அன்பின் கயிற்றால் கட்டி இழுக்கிறவர். தினகரன் ஐயாவோட சாட்சி நீங்களாம் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஒரு முறை மகள் விபத்தில் அடிபட்டு இறந்துட்டாங்க. குடும்பமே உடஞ்சி போய் உட்காந்துட்டாங்களாம். உடஞ்சி போய் உட்காந்து லைக் என்ன பண்ணுறது, என்ன வெளியே எப்படி போய் சந்திக்கிறது, எப்படி ஊழியம் செய்கிறதுன்னு சொல்லி இவருக்கு ஒரே மகள் அப்படின்னு ரொம்ப உடஞ்சி போயிருக்கும் பொழுது பல நாள் இப்படி பல மாதங்கள் போயிட்டுருக்கு. they are not able to go out and do ministry. நல்ல ஊழியம் செஞ்ச இந்த குடும்பம் இப்படியா ஒரு காரியம் நடந்தவசி எழும்பவே முடியல. திடீர்னு ஒரு நாள் ஜபிக்கும் பொழுது ஆண்டு தினாக்கரை வெளிப்பட்டு எப்படி பேசுகிறேன்னா, தினாகரன் என்னை கை விட்டுருவியான்னு கேட்டிருக்காரு. நான் படிக்கும்போது யோசிக்கிறேன், ஆண்டவர் சொன்னால் மனுஷன் செஞ்சு ஆகணும். ஆனால் இவர் போயிட்டு ரொம்ப அழகாக கேட்குறேன். எப்படி இருக்கிறேன்னா, தினகரன் என்னை கை விட்டுருவியா, என்னை மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. உன்னை நம்பி நான் பெரிய பொறுப்பு கொடுத்துருக்குறேன், அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், ஆனால் நீ இப்படி உடஞ்சி உட்காந்துருக்கிற, நீ என்னை கை விட்டுட்டியான்னு கேட்குறாரு. இப்போ ஆண்டவர் இதாக இருக்காரு, நான் சொன்னால் நீ செய்யணும். ஆனால் இந்த மனுஷனை மறுபடியும் ஊழியர்னா தினகரன் போ அப்படின்னு சொல்லாமல் கை விட்டுட்டியான்னு கேட்குறாரு. இதுதான் அன்பு. The nature of God is totally different than what you imagine. நிறைய பேருக்கு ஆண்டவர் எப்படித்தமா பார்க்குறாங்க, ஓ அவர் அடிச்சிருவார், மிதிச்சிருவார், இது பண்ணிடுவார். அவர் அன்பினால் பேசுகிறவர். அந்த அன்பை தான் சிலுவையிலேயே நம்மளுக்கு காமிச்சிருக்கிறார். சிலுவையில் ரத்தம் ஏசுனா நான் உங்களை ஆண்டவர் கட்டாயப்படுத்தி நீதிமான ஆக்கல, நான் உங்களுக்காக ஜீவனை கொடுத்துருக்கேன், எனக்காக நீங்கள் வாழ மாட்டீங்களா? ஸோ இதுதான் அன்பு. ஆண்டவர் இந்த அளவுக்கு நேசிக்கிறார். பார்க்கும் பொழுது நமக்கு அவருக்கு விரோதமாய் போக மனசு வராது, அவருக்கு துரோகம் பண்ண மனசு வராது. எனக்காக அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு, பல பேர்கிட்ட எனக்காக போய் சண்டை போட்டிருக்காரு, பல பேர்கிட்ட போய்ட்டு எனக்கு யுத்தம், நான் அவர் எப்படி விட்டு கொடுப்பேன்? இதுதான் அன்பின் கயிற்றால் நம்மளை கட்டி இருக்கிறார். Again I'm telling you, ஆண்டவர் ட்ராமாலாம் ஒன்றும் பண்ணல, அது அவர் நேச்சர். அவர் நேச்சுரலி he is a loving God. அதனால தான் அவ்வளோ பாடுகளை சந்திச்சு ஜீவனை கொடுத்திருக்கிறார். மனுஷன் உங்கள்கிட்ட வேஷம் போடலாம், கர்த்தர் வேஷம் போடுவது கிடையாது, அவர்கிட்ட உண்மை இருக்குது. ஹல்லேலூயா. அந்த நாட்களில் அந்த ஆடு அல்லது கழுதெல்லாம் கயிறை கட்டி இழுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? கயிறை கட்டி தான் இழுப்பாங்க. ஓகே, அப்போ ஆண்டவர் நம்மளை கயிறை கட்டி மிருகத்தை இழுக்கிறது போய் இழுக்க கிடையாது, அன்பினால். இந்த இளையகுமாரனை பாருங்க. ஓகே, அவன் தகப்பன்ட்டு போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அன்பின் கயிற்றால் தான் கட்டப்பட்டிருக்கும். ஆண்டு அவ்வளோ தகப்பன் செய்த எல்லா நன்மையும் அவன் மைண்டில் இருக்குது. ஆனால் அவன் சொந்த தீர்மானம் எடுத்து வழி தவறி வெளியே போய் எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு வாழ்க்கை மோசமாக போனதுக்கப்புறம் அப்போ அவன் புத்தி தெரிஞ்சு நினைக்கிறான்னா, என் தகப்பன்ட்டு போனால் என் சத்துக்குவார், என் தகப்பன் என்னை கைவிட மாட்டாருன்னு சொல்லி அங்கே தான் இழுக்கப்பட்டு மறுபடியும் தகப்பன்ட்டு போகிறான். The goodness of God in your life, okay, the deeds of God in your life is more than enough to pull you back to God. கர்த்தர் செய்த நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில், அவர் செய்த ஒவ்வொரு கிரியைகளும் அதுவே போதும் உங்களை மறுபடியும் அவர் பக்கம் திருப்புறதுக்கா. நீங்க எவ்வளோ வழி தவறி தூரம் போனாலும் அந்த மோமெண்ட்டுக்கு மறுபடியும் அன்பின் கயிற்றால் அவர் பக்கம் கொண்டு வந்துடுவார். That is the power of his love for us. Hallelujah. அடிக்கடி நம்மளுக்கு ஒரு மூமெண்ட் மைண்டில் வரும், ஆண்டவரே அப்படின்னு தோணும், எனக்காக இவ்வளோ செஞ்சீங்கன்ட்டு. அது நீங்கள் நினைக்கிறீங்கள, ஹோலி ஸ்பிரிட் உங்கள் மேலே போகிற ஒரு ஸ்பாக், ஆவியில் ஒரு ஸ்பாக் வைப்பார். அந்த ஸ்பாக் வைக்கும் பொழுது லைட்டாக புத்தி தெரியும். ஆனால் மாம்சம் என்ன பண்ண தெரியுமா, அதெல்லாம் நீ கண்டுக்காத, இப்போ உன் நோக்கத்தில் போகுன்னு சொல்லும். What we can see here, God is never endingly trying to work on you. அவர் never ending ட்ரை பண்ணுறாரு, எப்படியாவது இழுத்து அவர் பக்கம் கொண்டு வந்துடணும், வெளிச்சத்தில் நடத்திடணும், பாதையில் கொண்டு வந்துடணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா மாம்சத்தை கேட்டு
பின்வாங்கி போயிடுறோம். தகப்பனோட வீட்டில் வேலைக்கண்ணுக்கு சாப்பாடு இருக்குது. அவங்க என்ன பேசுனா, he speaking about the goodness of his father. என் அப்பா அவ்வளோ நல்லவர், இவங்கிட்ட இந்த வேலை செய்ய சாப்பாடு எனக்கு கொடுக்க மாட்டாங்க. எங்கள் அப்பா வீட்டில் எங்கள் அப்பா அவரோட வேலைக்கண்ணுக்குள்ள சாப்பாடு கொடுக்குறாரு. இங்கே நான் வந்து வேலை செய்கிறேன், இந்த மனுஷன் எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டான், பன்றியோட சாப்பாடு தான் எனக்கு இருக்குது. ஆனால் எங்கள் அப்பா வீட்டில் எங்கள் அப்பாவே வேலைக்கண்ணுக்கு கூட சாப்பாடு போட்டிருக்கிறாரு. அப்படின்னா தகப்பன் சில சகல நன்மைகளும் அவன் மைண்டில் இருக்குது. As a child of God, you must remember the goodness of God in your life. Hallelujah. If you know who is your God, you will somehow find yourself beside him. Hallelujah. உங்க தேவன் யாருன்னு நீங்க அறிஞ்சிருக்கிறீங்கன்னா எப்படியும் நீங்க உங்களை அவர் பக்கம் தான் பார்ப்பீங்க. திருப்பி எப்படியோ ஓடுவீங்க அவர்கிட்ட. அவரை விட்டா வேற வழி இல்லை. அவர் தான் உதவி செய்ய முடியும். அவர் தான் என் வாழ்க்கை நிலைமையை மாற்ற முடியும். ஸோ நம்மகிட்ட எவ்வளோ தூரம் நீங்கள் இன்றைக்கி போயிருந்தாலும் சரி, ஐம் டெல்லிங் யூ, ஆண்டவர் அன்பின் கயிற்றினால் மறுபடியும் இழுக்க காத்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. யூ மைட் சே, ஐ கான்ட் ஃபிக்ஸ் மை லைஃப். என் வாழ்க்கையை என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியல, சரி கட்ட முடியல, சரிப்படுத்த முடியல. ஐ மீன் அ கிரேட் மெஸ். ஒரு பெரிய மெஸ்ல, ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ள நான் கடந்து போயிட்டு இருக்கிறேன். இது சரியாக்க முடியாது. நானே தவறான தீர்மானங்களை எடுத்து என் வாழ்க்கையை இப்படியா ஆக்கிட்டேன். நான் சொல்றேன், அப்பா கிட்ட மறுபடியும் நீ ஓடு. அப்பா கிட்ட நீ ஓடும் பொழுது உன்னை மறுபடியும் புது வாழ்வை தந்து அனுப்புவார். புதிய ஆரம்பத்தை உனக்கு தர இருக்கிறார். ஹல்லேலூயா. You can say it's too late by now. ரொம்ப லேட் ஆச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண. Nothing is too late for God. Now is the time. ஆண்டவர் உங்களை பார்த்து ஒழுங்காக வந்து வரானா நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல கிடையாது. அன்பின் கயிற்றினால் காத்துட்டு இருக்கிறார். The love of God is pulling you back to himself. அப்போ நீங்கள் எதில் மூழ்கி இருக்கீங்களோ அதை தூக்கி போட்டுட்டு கர்த்தர் பக்கம் வாங்க. அந்த இடத்தை விட்ட வேறு எந்த இடமே சேஃப் கிடையாது. ஹல்லேலூயா. Every time you repent truly, God empowers you so that you will not repeat. உண்மையா நீங்க திருந்தும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பலத்தை கொடுப்பார், மறுபடியும் அதே பாவத்தில் விழுகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த எம்பவர்மெண்ட் உண்டாகும் அந்த இடத்துல. He will empower you. கர்த்தரோட வல்லமை உங்க மேலே யாருக்கும் தெரியும். உங்க மைண்ட் ரொம்ப கிளீனா இருக்கும், தெளிவா இருப்பீங்க. That is the work of the Holy Spirit. Everyone may give up on you, then one person will never give up. That is Jesus. பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷமா எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க. அவர் அன்பினால் கட்டி இழுக்கிறார். இங்கேருந்து போயிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு கட்டளையை கொடுத்து, ஓகே நீங்கள் ஒழுங்காக ஜாமாவை பேக் பண்ணிட்டு கிளம்புங்கன்னா, அந்த இடி முழுக்கத்தோடு பேசியிருந்தா கண்டிப்பாக ஒரு 80% நாட்கள் கிளம்பியிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஆனால் இயேசு தேவன் அப்படி செய்யவே கிடையாது. மோசையை தெரிந்து கொண்டு அவனை அனுப்பி 10 விதமான வாதையும் செய்து, ஓகே இந்த ஜனங்களுக்கு நிரூபிக்கிறார், நான் உங்களுக்காக தான் வந்திருக்கிறேன், நான் உங்களுக்காக நிற்கிறேன், நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன், பாதியோடு போற்ற மாட்டேன்னு சொல்லி நிரூபிச்சுட்டு தான் அவரே எகிப்தின் வெளியே கொண்டு போகிறார். God can deal things in other way. ஆமாவளே, வேறு வழியில் செஞ்சிருக்கலாம். மலையிலிருந்து இடி முழுக்களோட சத்தமாக பேசின ஆண்டவனால நேராக எகிப்தில் பேசி ஒரே நாள் எல்லாத்தையும் முடிச்சிருக்கலாம், எல்லாத்தையும் ஒரே நாள் அந்த இது க்ளீன் பண்ணிருக்கலாம். ஆமாவளே, எதனால ஆண்டவர் அத்தனை நாள் வெயிட் பண்ண வச்சு 10 விதமான வாதையும் வர வச்சு அவங்களுக்கு முதலாவது ஆண்டு அவங்களோட ட்ரஸ்ட்டை கெயின் பண்ண. இந்த அளவுக்கு ஒரு ஆள் இறங்கி வேலை செய்யணும் அவசியமே கிடையாது. அதுவும் நம்முடைய தேவனுக்கு எவ்வளோ அவசியம் கிடையாது. ஆமாவா இல்லையா? அவர் சொன்னவங்க கிளம்பியிருக்கலாம் இல்லையா? எதுக்காக அத்தனை காரியமாக அவங்களுக்கு காமிச்சு அவங்களுக்கு நிரூபித்து, நான் உங்கள் பக்கம் தான் நிற்கிறேன், நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன், இதை பாருங்கள் மோசே மூலமாக நான் அற்புதம்லாம் செய்கிறேன், நான் கண்டிப்பாக உங்களை வெளியே கொண்டு போக போகிறேன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சு அப்புறம் தான் கொண்டு போகிறாரு. கடைசி கட்டம் கூட, மோசே எங்களுக்கு எகிப்தில் பிரேத குழியில் நீங்கள் கொண்டு வந்துட்டியா செங்கடல் முன்னுக்கு, ஓகே இங்கே சாகாடிக்க போறியா அப்படின்னு ஜனங்க, அப்போ கூட ஆண்டு அவங்களுக்கு மறுபடியும் நிரூபிக்கிறார். செங்கடலை பிளந்து, though they are not worthy to be delivered, God delivered them. அவங்களுக்கு தகுதியே இல்லை, பாத்திரனே கிடையாது, இருந்தும் கடலை 2ஆ பிளந்து கொண்டு போறாரு. என்ன நீதி செய்தாங்க? ஒண்ணுமே செய்யல. 40 வருஷம் வனாந்தரத்தில் கூட தேவ வார்த்தையை கீழ்ப்படியாம இருந்து தான் கானான் குலைக்கே போயிருக்கிறாங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னா அவர் தான் லாவை போட்டிருக்காரு, ரூல்ஸை போட்டிருக்காரு. லாவும் ரூல்ஸையும் போட்டுட்டு அவரே உடச்சி கீழே இறங்கி வர. ஏன் தெரியுமா? இறங்கி வர. ஏன் இறங்கி வராரு தெரியுமா? இழந்துடக்கூடாது, பிள்ளைங்களை இழந்துடக்கூடாது. இதுதான் கர்த்தருடைய அன்புன்னு சொல். God can choose to be harsh on you. ஆண்டவங்க மேல கடினமா இருந்திருக்க முடியும்.
நீங்கள் செய்கிற சில காரியங்களுக்கு. சில பேர் நினைக்கிறீங்க, இவ்வளோ பண்ணிட்டோம், இன்னும் ஒன்றுமே நடக்கலையே, ஒன்றுமே எனக்கு ஆகலையே. கர்த்தர் இன்னமும் உனக்கு சான்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறார். இன்னமும் உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நீ திருந்துவேன்ற ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துட்டு இருக்கிறார். ஆனால் அந்த கிருபை ஒரு நாள் ஒரு முடிவுக்கு வரும் பொழுது அப்போ உனக்கு தெரியும் ஆண்டவர் எப்படிப்பட்ட கோபம் உள்ளவர் என்று சொல்லி. மறந்துடாதீங்க, இறைச்சியை சாப்பிட்டுட்டு இருக்கிற வேலையில் அக்கினி இறங்கி அத்தனை பேரும் சாகடித்தது. இந்த காலத்தில் நீங்கள் மறந்து, பூமி ரெண்டாக பிளந்து அநேக கீழே விழுந்து போனாங்க அப்படியே கோரான் சந்ததி. என்ன காரணம்? God would have been repeatedly warning them. ஆனால் அவங்க கீழ்ப்படியில் ஒரு டைம் வரும்பொழுது இப்படி நடந்துருது. ஸோ இன்னமும் கர்த்தர் உங்களை தண்டிக்காமல் வச்சிருக்கிறாரு, இன்னமும் ஒன்றுமே பண்ணாமன்னா கிருபையில் இருக்கிறீங்கன்ற அர்த்தம். எழுதப்பட்டிருக்குது, எந்த ஒரு வார்னிங் நம்ம சடன்லி ஒரு அழிவு உண்டாகும். ரிமெம்பர் வாட் ஹேப்பன் டு சாம்சன். உனக்கு முதலே ஆண்டு வார்னிங் பண்ணுறாரு, உன்னை வகத்துறாங்க, உனக்கு ஸ்கெட்ச் போட்டுட்டாங்க, கவனமாக இரு, உன்னைய தூக்க போகிறாங்க, கவனமாக இரு. ஆனால் அவன் ரொம்ப அலட்சியமாக இருந்தான். கடைசியாக அவன் ரகசியத்தை அவன் சொல்கிறான், முடி வெட்டியாச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் விலகுனது அவனுக்கு தெரியல. He does not realize the spirit of the Lord departed from him. எதிரிங்க வராங்க, பழையபடி நம்ம போய்ட்டு எல்லாத்தையும் போய் அட்டாக் பண்ணலாம், இந்த வாட்டி ஒன்றும் பண்ண முடியல. ரொம்ப மோசம் தெரியுமா, அவன் கண்ணை பிடுங்கிட்டானுங்க, 2 கண்ணி நோண்டி எடுத்துட்டானுங்க. 2ஐயும் பிடுங்கி வெளியே வீசிட்டு அப்புறம் தான் அவனை கட்டி கொண்டு போகிறாங்க. ஏன்? அடிக்கடி ஆண்டு வார்ன் பண்ணார். அப்புறம் இன்னமும் கர்த்தரோட அன்பின் கயிறு உங்கள் மேலே இருக்குன்னா யூ ஆர் பிளஸ்ட். அந்த கயிறு இழுக்கிற இழுப்புக்கே ஓடிடுங்க. அந்த கயிறோடு நீங்கள் மல்லு கட்டுனீங்கன்னா யூ ஆர் லுக்கிங் ஃபார் யுவர் ஓன் டிசாஸ்டர். நீங்கள் மல்லு கட்டுறீங்கன்னா, இல்லை நான் வர மாட்டேன்னு நின்றீங்கன்னா, தென் யூ ஆர் ஆன் யுவர் ஓன். கம் பேக் டு காட். அப்புறம் இந்த காலை வேலை அவங்க பார்த்தீங்கன்னா திருப்பி அவர் பக்கம் வந்துருங்க. So there are many curses. அந்த நேரத்தில் மரணம் கூட உண்டாகும். பைபிள் எழுதப்பட்டிருக்குது. நீங்கள் சரியான முறையில் பரிசுத்த திருவிழா நீங்கள் பங்கு எடுக்கனா கூட அநேகர் வியாதியில் படுத்திருக்கிறாங்க, சிலர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். ஏன்? when your heart is not clean, when you are not obeying God, these things will happen. Hallelujah.